ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கம்கி ரிவ்யூ பார்க்கலாம். நிலாவோட அண்ணி வந்து வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி வேறு இடத்துல மீட் பண்ணலாங்கிறப்போ, இல்லை நானே உன்னை பார்க்க வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீடு கொஞ்சம் சுத்தமாக இல்லையே அப்படின்ட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பல்லவன்ட்ட சொல்கிறாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பல்லவன் அவங்க அண்ணன் 4 பேருக்கும் ஃபோன் பண்ணி இது மாதிரி நிலாவோட அண்ணி வீட்டுக்கு வராங்களாண்ணா, கொஞ்சம் எல்லாம் வாங்க அப்படின்றாங்க. அதே போல் அவங்களும் வந்துடுறாங்க. ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதே போல் அண்ணி வந்துடுறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. என்ன பங்களா மாதிரி பார்த்தா இது என்ன இப்படி இருக்கே, ஏதோ பாலடைஞ்ச இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்படுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி நிலாட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே இவங்க பண்ணுற இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அவங்களுக்கே. ஆஹா, இந்த மாதிரி இடத்துல நிலா இருக்காளே, எப்படி வாழ்ந்தோம் இந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து பாத்ரூம் போகிறாங்க. அங்கேயும் கொஞ்சம் ஸ்மெல்லு வராதனால அதையும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருக்காங்க. கிளம்புறப்போ வந்துட்டு சோழனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நிலா என்ன மாதிரி இருந்தால் தெரியுமா, அவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, உனக்கு தெரியும்ல எப்படி இருந்தவங்க, இப்போ பாரு எப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அதை கேட்டு சோழன் ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டியா அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன் இன்னும் வராமல் இருக்கான்னு தெரியல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க. சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் மனசு வருத்தப்படுறாங்க. நைட்டு தூங்குறப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது மாதிரி என்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னா அவங்க அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன மாதிரி இருந்தவ, நம்ம ரெஸ்ட் ரூம் இது கூட நல்லா சரியாக இல்லையே, அவள் எப்படி தான் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் ரூம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் இடம்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி எல்லாருமே கூடி பேசிக்கிறாங்க. அண்ணன்ட்ட கேட்குறப்போ 1 லட்சம் ஆகுங்கிறாங்க. சோழன் வந்து ஆஹா 1 லட்சமா அப்படின்னு பார்க்குற பிளான் நிலாவுக்கு தெரியுது. அவங்களும் எதுக்குங்க அதெல்லாம் பண்ணுறீங்க, இருக்கட்டும் இருக்கிறதே போதும், நான் தான் இவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் தான் கிளம்ப போகிறேன், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ மனசு வருத்தப்படுறாரு சோழன். ஆஹா, நம்ம எப்படியாவது கட்டி உங்களை இங்கே இருக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு, இல்லைங்க அதெல்லாம் பரவாயில்ல, பாத்ரூம் தேவை தானே கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கட்டணும் ரெடி பண்ணி காசெல்லாம் செலவு பண்ணி கட்டுறாங்க. நிலா வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.